வேலை எதுவாக இருந்தாலும் நான் அதை தள்ளி வச்சு கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். பட் இது வந்து ஸ்வீட் சர்ப்ரைஸ். எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் எனக்கு இது. நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் எதுவும் சாதிக்கல. பிகாஸ் அப்பா என்னை வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ ரொம்ப ஹாப்பி. அப்பாவோட சாங்ஸ் எடுத்து ஒரு ரவுண்டாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி. நீங்கள் பாட போகிற எல்லா சாங்ஸும் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட சொந்த முயற்சியில் சொந்த டியூன் போட்ட சாங்ஸ் அது. ஸோ நிறைய பேர் அதை தேடி இருப்பீங்க. இதெல்லாம் அவர் போட்டதான் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பி. இது உங்கள் ஒருத்தர் வாயிலேருந்து நான் இப்போ கேட்க போகிறேன். இது வந்து எனக்கு எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒன்று. எங்கள் அப்பா இல்லாத நாளில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தங்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், ஆமா. இப்போ இந்த ரவுண்டு கொடுத்ததுனால உங்களை மாதிரி இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்த அரங்கத்தில் இருக்க ஒரு 50 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். 50 பேருக்கும் இது சந்திரபோஸ் சார் போட்ட சாங்ன்றத பிருந்தாக்கா வழியாக அவங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் நிறைய பேர் என்னோட ஸ்டுடியோவில் வந்து பாடுறவங்க, மேடம் இது அப்பா பண்ணதா அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. எஸ், அப்பா பண்ணது. ஏன்னா எனக்கே தெரியாது. நம்ம வளர்ந்து நம்ம அதை கேட்கும் போது இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வரலன்னு எனக்கு சத்தியமாக எனக்கும் அதெல்லாம் நான் போய் சர்ச் பண்ணி தான் பார்த்துருக்கணும். ஸோ அந்தளவுக்கு எத்தனை பேருக்கு கொண்டு வந்து ரீச் பண்ணதுக்கு அதுக்கு வழியாக இருந்த அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஹென்ரி சார் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார்.